இந்த ஷோல நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றோமோ இல்லையோ, டிஜே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாப்ல. டிஜே சற்று ஓய்வெடுங்கள், எங்கேயாச்சும் வெளியே வந்த அவ்வளோதான். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? ஓகே மேம். இப்போ வந்துட்டு உங்களுக்கான ஒரு டேர் வந்துட்டு வரப்போகுது. என்ன டேர் அப்படின்னா, டிஜே வந்துட்டு ஒரு டைலாக் போடுவார். அந்த டைலாக் நீங்கள் பேசி காட்ட போறீங்க, ரிப்பீட் பண்ண போறீங்க, அவ்வளோதான். அதே மாடுலேஷன், அதே மாதிரி. ரெடியாக இருக்கீங்களா மேம்? சிம்பிளாக தான் மேம் இருக்கும். ஓகே, சிம்பிளாக கேட்ட மேமுக்கு வேண்டிய ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஹாய் மேம், திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. மைக் வந்துட்டு இருக்கு. அந்த ட்ராவலிங் டைமை ஃபீல் பண்ணுறதுக்கு வேண்டி. இல்லை, அது கொஞ்சம் பச்சையாக தெரியுது அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. யாருது இவ்வளோ நேரம் ஷோ பண்ணிட்டு இருக்கு? தலைவா, நீங்களே எப்படி பண்ணலாமா? ஓகே ஓகே, நான் கேட்கும் போது விஷயம் போடுங்க. ஓகே, டிஜே டைலாக். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? மாடுலேஷன் புரிஞ்சுல மேம்? அதே மாடுலேஷன்ல வந்துட்டு அதே கேஜிஎஃப் படம் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி ஒரு பில்டப்பான ஒரு டைலாக் தான் மேம் இது. அப்படியே பேசியிருந்தா இன்னொருக்க போடுவாரு. ஒன்ஸ் அகேன். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? புரிஞ்சிருச்சா மேம்?